எருமை எதுக்குடா இப்படி வந்து குதிச்சா? ஒரு நிமிஷம் நெஞ்சே நின்னு போச்சு. ஒரு நிமிஷம் தான் நினைச்சா சார். நான் மொத்தமா நிக்கிறதுக்குள்ள பிளான் போட்டேன். ஏன் மாமா வீரப்பா மீசையை திருக்கி விடுறீங்க? ஆனா இம்பிட்டு தான் உங்க பவுசா? லேசா சவுண்ட் விட்டதுக்கு இப்படி டர் வாங்கிட்டீங்களே மாமா. டர்ரா? அதான் மாமா பயம். இப்படி பயந்துட்டீங்களேன்னு கேட்டேன். டேய் யாரா பயந்தது? அது யாரோ மாமா. நீங்க இல்ல, ஃப்ரீயா விடுங்க. டேய் இப்போ எதுக்குடா இங்க வந்த? அது வந்து ஒண்ணும் இல்ல மாமா, உங்ககிட்ட லேட்டஸ்டா ஒரு தகவலை லேசா கசி விட்டு போலான்னு வந்தேன். என்ன? இந்த லெட்டர் மேட்டர்ல மீனாட்சி கிட்ட என்ன போட்டு விட்டீங்கல்ல, அது விஷயமா தான் பேச வந்திருக்கேன். என்ன பேசணும்? அந்த ஒரு விஷயத்தை வச்சே மீனாட்சி உன்னைய நிரந்தரமா பிரிக்க பிளான் போட்டீங்களா மாமா? அந்த பிளான் ஃபிளாப் ஆகி போச்சு. புரியல? உங்க திட்டம் தோல்வி அடைந்ததுன்னு சொல்றேன். எப்படின்னு பாக்குறீங்களா? மீனாட்சியை வெறுத்து ஒதுக்கிட்டு வந்தானு நினைச்சீங்க? அதான் இல்ல, மீனாட்சியை கூட சமாதானம் ஆயிட்டா. அது எப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதான் வேட்டைய. எப்படியோ ஒரு வழியா முட்டி மோதி போராடி அவளை ஒரு மாதிரி சமாதானம் பண்ணிட்டோம். இப்ப அவ எனக்காக காலையில இருந்து அன்னம் தண்ணி சாப்பிடாம விரதம்லாம் இருக்கானா பாத்துக்கோங்களேன். அடையப்பா என்ன சிரிப்பு? யாரு? ஏன் மக? யா உனக்காக விரதம் இருக்கா? ஆப்வியஸ்லி மாமா. நம்மள என்ன அவளே கூப்பிட்டு கேளுங்களேன். From the morning she did not touch the food and water for me. எனக்காக விரதம் இருக்கா. அட மீனாட்சி அழைச்சி சாப்பிட்டியா இல்லையான்னு கேளுங்களேன். உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். கேளுங்க மாமா, கேளுங்க. மீனாட்சி, அம்மாடி மீனாட்சி. அப்பா என்னடா பண்ற? படுத்திருந்தேன்ப்பா. என்ன விஷயம்? ஏன் முகம் ஒரு மாதிரியா வாட்டமா இருக்கு? சாப்பிட்டியா? என்னம்மா சாப்பிட்டியா இல்லையா? இன்னைக்கு நான் விரதம்ப்பா. ஏமா இப்போ உன்னை விரதம் இருக்க சொல்லி யாரு சொன்னது? ஏன் இப்படி சாப்பிடாம இருந்து உடம்பு கெடுத்துக்கிற? ஒரு நாள் தானேப்பா, ஒன்றும் ஆகாது. மீனாட்சி, ஊ மாமாக்கு என் மாமாக்கு காஃபி கொண்டு வரையாடா? அதுக்கு தான் உனக்கு கூப்பிட்டோம். ம். எப்படி மாம்ஸ், இப்போ வச்சு நம்புறீங்களா? பரவாயில்ல மருமகனே. ஆனா நான் உங்களை என்னமோன்னு நினைச்சேன். நான் அடிக்க அடிக்க திரும்ப எதிர்த்து நிக்கிறீங்களே. அதாவது மாமா, பேசிக்கா நம்ம தலை ஃபேனு என்ன, அப்படிதான் இருப்போம். கான்ஃபிடன்ஸ் எப்பவுமே கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கும். கிளீன் பால் ஆகணும்னு யாகர் பால் போட்டீங்க. ஆனா நான் நம்ம ராகுல் டிராவிட் மாதிரி தரையோட தரையை படுத்து டிஃபென்ஸ் ஆட்டேன். எப்படி சூப்பர்ல? ஆமா மருமகனே. ஆனா இன்னும் ஏன் ஓவர் முடியல? அடுத்த பந்த பாருங்க, எப்படி உங்க மூஞ்சி முகரையெல்லாம் எகிருதுன்னு. அப்பா மருமகனுக்கு கொடுமா. இந்தாங்க. மீனாட்சி, அப்பா நீ கோயிலுக்கு போயிருந்தப்போ ஒரு லெட்டர் வந்துச்சுடா.